திரு கண்ணன் ஜி அவர்கள்ட்டேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். போன முறை செங்கோட்டையன் அவர்களுக்கு நிறைய ஃபயர் விட்டேங்க, பாருங்க அவரை வந்து பாய போறாருன்னு. நான் மீண்டும் மீண்டும் பதுங்கினார். இந்த முறை பதுங்குவார்னு நினைக்கிறீங்களா, பாய போறாருன்னு நினைக்கிறீங்களா? தரணியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தி தொலைக்காட்சிக்கு வணக்கம். இல்ல, நாங்க பதுங்குறதும் பாயிறதும் அதிமுகங்கிற கட்சிக்கு நல்லதா இருக்கணும்னு தான் விரும்புறோம். அதனால யாரையும் எதிர்க்கணும், யாரையும் தூற்றணுங்கிறது இல்ல நோக்கம். எப்படியாவது இந்த இயக்கத்தை மீண்டும் ஒருங்கிணைத்து விட மாட்டோமா, மீண்டும் பலமான அதிமுகவை உருவாக்கி விட மாட்டோமா, அதற்கு சீனியர்கள் எல்லாம் உதவி செய்ய மாட்டார்களா என்பதுதான் எல்லோருக்குமான கேள்வியாக இருந்தது. அண்ணன் செங்கோட்டையனும் பொறுத்து பார்த்தார். முதலில் அந்த 6 அமைச்சர்கள் போய் மறுபடியும் பிரிந்திருந்தவர்களை சேர்ப்பதற்கான செய்தியை முதலில் முந்தி தந்தது தந்திதான் அப்படிங்கிறத நாடு அறியும். ஆனா அதை எடப்பாடி மறுத்தார். இல்லை, நாங்கள் சந்தித்தது உண்மைதான், ஒருங்கிணைப்புக்கு பேசியது உண்மைதான் என்பதை அண்ணன் செங்கோட்டையன் உறுதிப்படுத்தினார். இதை ஐயா நத்த விஸ்வநாதனும் உறுதிப்படுத்தினார். சரி, இந்த சந்திப்பு எதற்கு, இந்த கூட்டம் எதற்கு, இந்த மாதிரி குளறுபடிகள் எல்லாம் சரி செய்வதற்கு தானே, அதிமுகவை மீண்டும் பலமான அதிமுகவாக மாற்றுவதற்கு தானே. இப்படி பலமான அதிமுகவாக மாறினால் அது யாருக்கு நல்லது? இன்றைக்கு எடப்பாடி முதல்வர் கனவில் அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறார். பொதுச் செயலாளர் என்பதை தனக்குத்தானே பட்டம் சுட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் அதிமுகவின் பிம்பங்கள். இதெல்லாம் உங்க பழைய பல்லவி. இப்ப புதுசா என்ன செய்ய போறார் செங்கோட்டையன்? இதத்தான் மீண்டும் அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பதுங்கினார். 5ஆம் தேதி பாய்வார் என்று யார் மேல? யாரெல்லாம் இந்த இயக்கத்திற்கு எதிராக இருக்கிறார்களோ, இணைப்பிற்கு யாரெல்லாம் தடையாக இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் பாய வேண்டியதான், பரண்ட வேண்டியதான். உங்களை எல்லாம் சேர்க்கணும்னு சொல்ல போறாரோ? இல்ல, இப்ப இனிமே எங்களெல்லாம் சேர்க்கணும்னு சொல்றதை விட இந்த சேர்க்கணும், ஒன்றிணைக்கணும்னு யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவங்களை நீக்கணும்னு முடிவையே எடுக்கக்கூடாது. எந்த அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எப்படிங்க ஓபிஎஸ் ஐயாவை நீக்கிறதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் வந்துச்சு, எப்படிங்க சின்னம்மாவை நீக்கிறதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் வந்துச்சு, அதே அதிகாரத்தை, அதே சூட்சுமத்தை அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்த மாட்டாங்களா? இப்போ செங்கோட்டையன் வந்து இந்த முறை வந்து பாய போறார் அப்படிங்கிறது உங்க கருத்தா இருக்கு. ஐ ஸ்டாப் யூ ரைட் ஹியர். இப்போ இந்த டெல்லி கூட்டத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாமும் கூட டெல்லி கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கு நினைக்கிறீங்களா? அதாவது 22ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் வந்தபோது ஃபர்ஸ்ட் மே செப்டம்பர் 22ஆம் தேதி தானே இப்போ எல்லாரும் கை தூக்கி பிடிச்சாங்களே. அப்பயா அந்த டைம்ல வந்திருந்த போது ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்ல ஒரு மீட்டிங் இருக்குன்றது அப்பவே சொல்லப்பட்டது. அதாவது 9 ஒரு 4 பேர் கொண்ட குழு வந்து மேலே போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. செங்கோட்டை விஷயம் நடக்கும்போது அன்பார்ச்சுனேட்டா கிராஸ் ஆகுது தான் நான் பாக்குறேன். கோஇன்சிடென்ஸ் தான் பாக்குறேன் தவிர. பட் ஆனா அதை பேசிருக்க மாட்டாங்களா? அவர் என்ன செய்ய போறாரு, அது இந்த அலையன்ஸ்ல என்ன இம்ப்ளிகேஷன் ஏற்படுத்துங்கிறது அஜெண்டால கண்டிப்பா பேசியிருப்பாங்க சார். இப்போ நயினார் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப டெலிகேட்டான சிச்சுவேஷன்ல இருக்கார். நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக எல்லாருமே தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அதே நேரத்தில் டிடிவி அவர்கள் வந்து அன்றைக்கி நயினார்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். நயினார் எங்கள் கூட்டணி தான் இருக்காருங்க, அதாவது அதிமுகவுக்கு முன்னாடியே டிடிவி தான் எங்கள்கிட்ட முன்னாடி வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் போது எங்கிட்ட கேட்டு தான் நான் பண்ணிட்டு பண்ணார். ஓபிஎஸ் ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று அன்றைக்கி காமிச்சு நாங்கள் முன்னாடியே கேட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். ஸோ இது வந்து என்னென்னா ஸ்பாட் ஆஃப் பாத்ரேஷன் தான் இன்றைக்கி. இந்த ஸ்பாட் ஆஃப் பாத்ரேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மீட்டிங் வந்து ஒரு இதுவாக இருக்கும்ன்ற. ப்ளஸ் ஆகஸ்ட் இறுதியில் ஒரு என்டிஏ மாநாடு நடத்தப்படும் என்று ஏப்ரல் மாதம் கூறப்பட்டது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஒரு 2-3 மந்த்ஸில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நாங்கள்லாம் சேர்த்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தப்படும் சொல்லப்படுது என்டிஏ இதில். ஸோ அது நடத்த முடியல. இது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து என்டிஏவை உறுப்பினர்லங்கிறதுனாலயா? இல்லை, அப்படி கிடையாது. இப்போ அவங்க எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா தேமுதிகவையும் பாமகவையும் இணைச்சிடலாம், ஒரு பெரிய ஒரு இதுவாக நடக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க டிடிவியையும் உள்ள ஆட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நான் டிடிவி தினகரன் சார் சைடில் சேர்க்கும் போது அங்கே ஒரு 2-3 பேர் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிகே வாசன் இதுக்கு கூட எங்களுக்கு அழைப்பு வரல. இபிஎஸ் இருந்தால் எங்களுக்கு அழைப்பு வரல. நாங்கள் வந்து இபிஎஸ் சீஃப் மினிஸ்டர் சொன்னோம், நான் வந்து சொல்லிட்டேன். பட் அந்த சைட்லேருந்து எதுவுமே இல்லை, பொறுத்து இருந்திருக்கலாம், காத்து இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் வந்து இது பண்ணும்போது அது ஏதோ சரியாக வரல ஜெல்லால அப்படின்ற ஒரு விஷயம். ஓபிஎஸ் விஷயத்தில் இபிஎஸ் அவர்கள் டே 1லேருந்தே அந்த இது கரெக்டாக இருந்தது. பட் டிடிவி விஷயத்தில் அது இல்லை.
செங்கோட்டையன் விஷயத்துக்கு வருவோமே ஆனா அதை பாஜக எப்படி பார்க்கும்னு நினைக்கிறீங்க? இது இன்னைக்கு டெல்லியில இது பேசப்பட்டிருக்குமா? சரி, கண்டிப்பாக பேசப்பட்டிருக்கும் சார். பேசப்படாமலாம் இருந்திருக்கு. அவருக்கு பாஜக பேக்கிங் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது சார் பாஜக பேக்கிங் எதுக்கு சார்? செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் 50 வருஷமா இருக்காரு. அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையன் பேக்கப் பண்ணணும். பாஜக தலைவர்களோட அமித்ஷா அவர்கள் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, நான் அதுல இன்வால்வ் ஆக மாட்டேன். அது வெளியில சொல்லுது. இல்ல, உள்ளே சொல்றேன், இந்த வாட்டி இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா ஏன் பண்ணல? இல்ல சார், இப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து நம்ம அப்படி பார்த்துட முடியல. அவர் வந்து அடிக்கடி டெல்லி தலைவர்களை போய் பார்த்துட்டு வந்தாரு அதிமுக கூட்டணி இல்லாத போது. சோ பாஜகவுக்கு இசைவில்லாத ஒரு விஷயத்தை அவர் செய்வாரா? ஒரு ஒரு 2015 செங்கோட்டையன் அவர்கள் வந்து நிர்மலா அம்மாவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு தொழில் துறை சார்பாக விஷயங்கள் நிறைய பேசப்பட்டிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் துறை சார்பாக வந்து பேசப்பட்டிருக்கு. தொழில் தப்பான வார்த்தை. துறை சார்பாக நிறைய விஷயம் பேசப்பட்டிருக்கு. அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து அதுக்கும் அரசியலுக்கும் எதுவும் முடிச்சு போட முடியாது. கோஇன்சிடென்சஸ்ல அவங்களும் சில நாட்கள் இங்க முகாம். அதான் சொல்றேன், எல்லா கோஇன்சிடென்ஸும் ஒரே நேரத்துல நடக்குது. இல்ல, அதான் சொல்றேன், எல்லா கோஇன்சிடென்ஸும் ஒரே நேரத்துல தான் நடக்குது. கோஇன்சிடென்ஸ் ஆல்வேஸ் கோஇன்சிடென்ஸ். 100 கோஇன்சிடென்ஸ் தான், 50 கோஇன்சிடென்ஸ் தான். கோஇன்சிடென்ஸ் தானே. அரசியல்ல கோஇன்சிடென்ஸ்னு ஒரு விஷயத்தை இயல்பா பாத்துற முடியாது. அதனால தான் இல்ல, இந்த இதுல இயல்பா தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இது இட்ஸ் a planned meeting. It's not an unplanned meeting. இது planned meeting. In fact, சோ அந்த நேரத்துல இதெல்லாம் வந்து அமைஞ்சிருச்சு. அது அமைஞ்சிருச்சு. பாஜகல இருக்கும் முக்கிய தலைவர்களுக்கு தெரியும், ஒரு வாரத்திலயோ 2 வாரத்திலயோ வந்து இவங்க செல்ல போறாங்க. ஓகே. குறிப்பாக வந்து தொகுதி பொறுப்பாளர்கள் வந்து ரொம்ப முக்கியமாக பாஜகவில் பார்க்கப்படும். அதாவது இந்த ஸ்டேட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்லையும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும். அதற்கான முக்கிய லிஸ்டோட தான் போயிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல அண்ணாமலையார் இல்லையே? என்ன லிஸ்ட்ல? இந்த போன லிஸ்ட்ல இல்லைங்க. அண்ணாமலையார் அவர்கள் வந்து மாநில தலைவரா இருக்கும்போது அந்த ரோல் எடுத்தார். இன்னைக்கு அவர் மாநில தலைவரா இல்ல. இன்னைக்கு மாநில தலைவர்களா? என்னங்க போனவங்க மாநில தலைவர்களா? இந்த போனவங்க 4 பேருமே எப்பவுமே வந்து இந்த மாதிரி அழைக்கப்படும். இவங்களாம் வாங்க, இவங்களா. ஏன் அண்ணாமலை அழைக்கல? அது இல்லைங்க, இன்னைக்கு அவரோட ரோல் வந்து வேறையா இருக்குல்ல. அண்ணாமலைக்கு ரோல் யாருக்கு? இப்ப அண்ணாமலையோட இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்நாடு பாஜக நம்ம பாக்குறோம். கண்டிப்பா அவரோட ஆப்சன்ஸ் ரொம்ப கன்ஸ்பிகுவஸா படலையா உங்களுக்கு? இல்லைங்க, அவர் ஆப்சன்ஸே கிடையாதுங்க. இதுல என்னங்க ஆப்சன்ஸ் இருக்கு? நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியை விட்டு துரத்திட்டாங்களா? அதெல்லாம் எதுவுமே பண்ணலையே. இந்த வாட்டி வந்து இது ஒரு முக்கியத்துவ குறைவா பார்க்கப்படாது. இல்ல, முக்கியத்துவ குறைவே கிடையாதுங்க. அண்ணாமலை அவர்கள் ரோல் வேற. அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு சார், நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி சொல்லவே மாட்டாரு. நீங்க அதுவும் சொல்லி எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்லிட்டாரு. அவரோட ஸ்டேட்ல அவர் ரொம்ப கிளியரா இருக்காரு. ஓகே. தமிழ்நாடு முழுக்க சுற்றுலா ஒரு கண்டென்ஷியஸ் இஷ்யூ இல்லன்னு பாக்குறீங்க. டாக்டர் சுமந்த் கிட்ட போவாமையானால் அதிமுகவுடைய ஒற்றுமை, என்டிஏவுடைய ஒற்றுமை ரெண்டுமே வந்து திமுக அணிக்கு சவால் விடுற மாதிரி இருக்கா? இல்ல அவங்க வந்து அதை சேலஞ்சா பாக்குற அளவுக்கு தான் இருக்கா? In light of these incidents, இன்னைக்கு சிச்சுவேஷன்ல திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is a slight issue with the audio. டாக்டர் தரப்புலயா நம்ம தரப்புலயா செக் பண்ணலாம். இப்போ கேக்குதா? டிஸ்டர்பன்ஸ் இருக்கு டாக்டர். நான் உங்கள்கிட்ட வரேன். we'll recheck and come back to you. திரு பொன்வேல் சார், உங்க பெர்ஸ்பெக்டிவ் பதிவு செய்யுங்க. நாளைக்கு திக்குன்னு இருக்கும். நாளைக்கு அதிமுகல நடக்கிற நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு 5ஆம் தேதி நினைச்சு கவலைப்படுறீங்களா, அக்கறைப்படுறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற செங்கோட்டையன் வந்து இது 10வது திக்கோ இல்லைன்னா 11வது திக்கோ தெரியல. புலிவரத்துக்கு அந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்களா? சொல்லணும் அது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க. நிஜமாலே இந்த போல புலி வந்துருச்சுன்னா என்ன செய்வீங்க? எப்படி நிஜமாலே புலி வந்துருச்சுன்னா? அதாவது அரசியல்ல புலி இல்ல சார், அரசியல்ல புலியும் வரலாம், பூனையும் வரலாம். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றது தான் அரசியல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது எத்தனையோ அந்த மாதிரி புலிகள் வந்துச்சு. நம்ம ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நாவலர் நெடுஞ்செழியன் முதற்கொண்டு ஆரம் வீரப்பன் போல எத்தனையோ புலிகள்லாம் வந்துச்சு. அதனால் அந்த புலிகள் வந்து காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் என்ன பேசுகிறார், ஏது பேசுகிறார்ன்றது அவர் வந்து ஒரு இக்கனா வச்சு நான் 5ஆம் தேதி பேசுகிறேன், 10ஆம் தேதி பேசுகிறேன்றத விட இப்போயே பேசிட்டு போயிடலாம். அது அவசியம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு 7.5 இருக்குன்னு நீங்கள் நினைக்கலையா? பத்திரிக்கை ஏதோ ஒரு 7.5 இருக்கு நீங்கள் நினைக்கலையா? ஒரு 7.5
இல்லை, அது அவருக்கு இருக்குதான்றது நீங்கள் சொல்லணும், அதுதான் முக்கியம். ஏனென்றால் அதுதான் நம்ம யோசிக்கணும். ஏனென்றால் அதிமுகன்றது ஒரு பொதுவான ஒரு கட்சி, அது யார் கையில் இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத விட ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கையில் அது இருக்குது அப்படின்றது, கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படின்றது. ஒரு சில விஷயங்கள் வந்து பிரிஞ்சிருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் வெளியே இருக்கலாம், அது வேற விஷயம். நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, என்ன சொல்லிட்டீங்க, இதெல்லாம் வந்து ஏற்கனவே பேசி பேசி புளிச்சு போன விஷயன்ற மாதிரி நீங்கள் சொல்லியாச்சு. அது அடுத்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ பிஜேபி இசைவில்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம செங்கோட்டையன் செய்வாரா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கல்ல, அது வந்து நீங்கள் சொன்னது வந்து அவர் நிர்மலா சீதாராமன் பார்த்ததெல்லாம் வந்து பிஜேபி அதிமுக அலையன்ஸ் அமையறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது. இப்போ வந்து பிஜேபி இசைவில்லாத ஒரு விஷயத்தை செய்வாரான்னா, பிஜேபியும் அதிமுக இசைவில்லாத ஒரு விஷயத்தை செய்யுமா இன்னைக்கு? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால தான் முதல் நாளே அமித்ஷா அவங்க மற்ற மாநிலங்கள்ல நல்லா செஞ்சிருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்க மனசுக்கு நல்லாவே தெரியும். இல்ல, அப்படி எல்லா கட்சியும் நம்ம சொல்லிடலாம். நிறைய கட்சிகள் செய்யும்ல, புள்ளியங்கிள்ளி விடும், தொட்டிலையும் ஆட்டும்ல. அது இல்ல இல்ல அப்படி சொல்றீங்கன்னா நீங்க செங்கோட்டையனை ரொம்ப நம்ம இழிவா பேசுற மாதிரி ஆயிடும். அப்போ அதுக்கு வந்து ஈடு கொடுக்குறாரா செங்கோட்டையன்? அப்பேற்பட்ட அனுபவஸ்தர். அதுதான் நீங்க பிஜேபியை தாழ்த்துறதா நினைச்சு நம்ம செங்கோட்டையனை தாழ்த்திடுவோம். அதுதான் முக்கியம். அந்த விஷயத்தை நம்ம வந்து யோசித்து தான் நம்ம சொல்லணும். அதனால அது எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. ஏனென்றால் ஒரு பக்கத்தை நம்ம தட்டும் போது இன்னொரு பக்கத்துக்கும் அது பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது தான். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பிஜேபி அதிமுக கூட்டணி ஒன்று உருவாகி விட்டது. இப்போ பிஜேபி அதிமுக ரெண்டு பேரும் இணக்கமாக இருந்து ரெண்டு விஷயங்களை வந்து தலையாய விஷயங்களாக சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். மக்கள் விரோத ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படுறதுல நம்ம ரெண்டு பேரும் ஒரே கருத்தா. அதுக்கு இந்த பலம் போதுமா? அந்த இடத்தை இல்ல அது சொல்றேன் கேளுங்க. அதற்கு அடுத்தது என்ன, அந்த இடத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் வல்லமை ஒரு தலைவர் தேவை. அப்போ என்னன்னா, அதிமுகவின் பொதுச் செயலராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தான் எங்களது முதலமைச்சர் வேட்பாளர். இந்த ரெண்டு கருத்தையும் ஆதரித்து வெளிப்படையாக ஒற்றுக்கொள்ளுவர்கள் ஏற்றுக்கொள்ளுவர்கள் இந்த கூட்டணியில இருக்கும். அந்த கட்சிகள் இந்த கூட்டணியில ஒத்துக்கிறவங்களா ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரியலையே. இல்லையா சார், இப்போ வந்து திரு டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிறதுக்கு தயக்கமே இல்லை. ஆனா அவரை சேர்த்துக்கிறாங்களா, கூட்டத்துக்கு சேர்த்துக்கிறாங்களா, இபிஎஸ் போற கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்களா? நான் என்ன, ஓபிஎஸ்க்கு கூட அந்த பிரச்சனை இருக்க போறது இல்ல, திரு செங்கோட்டையனுக்கு அந்த பிரச்சனை இருக்க போறது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரெண்டையும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஐயா வாசன் ஏத்துக்கிட்டு உடனடியாக அறிக்கை கொடுத்தார். அது போல வந்து எந்த கட்சி ஏத்துக்கிட்டு அறிக்கை கொடுக்குதோ அந்த கட்சிகள் கூட்டணிக்குள்ள இருக்கும். அந்த கட்சிகள் இருக்காதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியார் சொல்லல. அதாவது முடிவை நாங்கள் அறிவிப்போம்னா, மற்றபடி அவர் வந்து கட்சிகளை கலந்து ஆலோசித்து, பிஜேபி கலந்து ஆலோசித்து முடிவை எடுக்கக்கூடிய இடத்துல தலைமை இடத்துல எடப்பாடியார் இருப்பார். அவ்வளோதான் ஒழிய எந்த கட்சியும் அவர் ஏற்கிறது புறக்கணிக்கிறது சொல்ல. இந்த ரெண்டு நிபந்தனை, இந்த ரெண்டு கண்டிஷனை ஒப்புரவோடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற கருத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் சொல்லிட்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, பிரம்மாண்டமான கட்சி, அடுத்த கட்டத்துக்காக 123 தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணம்னு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டார். அவர் கிளம்பி எல்லா இடத்துலையும் சட்டமன்ற தொகுதிகள் வாரியா அந்த தொகுதிகள் பிரச்சனைகள் என்ன, கடந்த 4 வருஷமாக அதிமுக ஆட்சி இருக்கும்போது 10 வருஷத்துல ஜெயலலிதா செய்தது, அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஐயா செய்தது, ஒவ்வொரு தொகுதியிலும் இப்போ இந்த 4.5 வருஷத்துல திமுக எதையெல்லாம் உங்களுக்கு செய்யவில்லை எதையும் சொல்லி வருங்காலத்தில் எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்க எதெல்லாம் உங்களுக்கு செய்வோம் அப்படின்றதையும் பிரச்சார பயணமா அவர் கொண்டு போயிட்டார். அவர் வந்து ஃபீல்ட்ல இறங்கியாச்சு. மற்றபடி கூட்டணிக்குள்ள மற்ற கட்சிகள் வருமா வராதா அப்படின்றது வந்து இன்னும் காலம் இருக்குது. இன்னொரு 4-5 மாசம் காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறீங்க. தெளிவாயிடும். பாயிண்ட் டேக்கன். யாரையும் புறக்கணிக்கதோ ஏற்குதோ வந்து இந்த கூட்டணிக்குள்ள அந்த குழப்பமே கிடையாது. இந்த விஷயங்களை ஏத்துக்கிட்டவங்க அத்தனை பேரும் இந்த கூட்டணிக்குள் இருப்பாங்க. அத்தனை கட்சிகளும் இந்த கூட்டணிக்குள் இருக்கும். அவ்வளவுதான்.